எல்லாமே சாஃப்ட் க்ளோசிங்கில் தான் மோஸ்ட்லி இப்போ நம்ம பண்ணுறோம். நீங்களே பார்க்கலாம், எல்லாமே சாஃப்ட் க்ளோசிங். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ட்ராலிஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அதுவும் கட்லரி இந்த மாதிரி பிளெயினில் எஸ்எஸ்ல பண்ணி கொடுத்துருக்கோம். அதுவும் இந்த மாதிரி பிளேட்ஸ் வைக்கிறதுக்கு இப்படி மூணு ட்ராலிஸ் நம்ம இங்கே 3 பாஸ்கெட் நம்ம இங்கே பண்ணி கொடுத்துருக்கோங்க. மிச்சம் இருக்கிறது எல்லாமே இந்த மாதிரி நம்ம க்ளாஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். மினிமலான ஒரு கிச்சன் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. மினிமலாக நம்ம ஒரு கிச்சன் வந்து ஒர்க் அவுட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணலாம். உள்ளே வந்து அவங்க ஆல்ரெடி கிடப்பா போட்டிருக்காங்க. ஸோ அதனால் உள்ள பார்ட்டிஷன் எதுவுமே இல்லை. எல்லாமே இந்த மாதிரி நம்ம க்ளாசிங் தான் பண்ணி கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் இப்போ நீங்கள் இங்கே மேலே பார்க்குறீங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். அதில் வந்து ஃபுல்லாக அவங்க ஹைட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி மிக்ஸி இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு தெரியாத மாதிரி ஹைட் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி நம்ம ஒரு பாக்ஸ் பண்ணி அதில் ஒரு பார்ட்டிஷனும் நம்ம போட்டு கொடுத்துருக்கோம். இதில் அவங்க நிறையா இந்த மாதிரி சின்ன சின்ன பொருட்களெல்லாம் உள்ளே வைக்கலாம். ஸோ இந்த கிச்சன் நீங்கள் பார்த்துட்டீங்க. கீழே இந்த ஏரியா அண்ட் அங்கே அவுட்டர் கவர் இந்த மாதிரி ஏரியா பார்த்துருக்கீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வுட்டில் ஒர்க் அவுட் பண்ண ஒரு கிச்சன் இது. ஸோ அதை வந்து இந்த மாதிரி பிரச்சனையால் அவங்க கம்ப்ளீட்டாக மாற்றி இப்போ அலுமினியத்தில் வந்திருக்காங்க. ஸோ எல்லாருக்கிட்டையும் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் கிச்சன் ஏரியா மட்டும் அலுமினியத்தில் கண்டிப்பாக பண்ணிடுங்க. அலுமினியம் ஒரு யூபிவிசி ஏதாவது ஒரு மெட்டீரியலில் பண்ணிடுங்க. ஏன்னா இங்கே வந்து இது வந்து லைஃப்பில் ஒன் டைம் பண்ணால் போதும். மற்றது வந்து இப்போ 15 இயர்ஸ் நம்ம வேரண்டியும் கொடுக்குறோம். ஸோ உங்களுக்கு வந்து வுட்டில் பண்ணுறதை விட பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன் அலுமினியம் அண்ட் யூபிவிசி. ஸோ அதை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம இந்த வீட்டில் இருக்கிற கிச்சன் பார்த்தோம், கிச்சன் பாட்டம் ஏரியா பார்த்தோம், அங்கே அவுட்டர் கவர் பார்த்தோம், இங்கே ஒரு பாக்ஸ் பண்ணியிருக்கோம், அங்கே ஒரு பாக்ஸ் பண்ணியிருக்கோம், எல்லாத்தையுமே பார்த்துட்டோம்.